ஃபஜர் தொழுது துஹா வரைக்கும் முழுமையா இபாதத்தில் இருந்தால் உம்ரா ஹஜ்ஜுக்கு சமமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. அதாவது ஃபஜர் தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றி விட்டு மஸ்ஜிதில் அமர்ந்து கொண்டு அல்லது தொழுத இடத்துல அமர்ந்து கொண்டு நினைச்சாங்க அவங்க திக்ரு தஸ்பீகளை ஈடுபட்டு அதுக்கப்புறம் அவங்க நினைச்சாங்க துஹா தொழுகை 2 ரக்காத்து தொழுதாங்கன்னு சொன்னா அவருக்கு என்ன செய்யும், ஹஜ் உம்ரா செய்த கூலி கிடைக்குமா அல்லது அதற்கு ஈடாகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இதற்கு காரணம் திர்மிதியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், மன் ஸல்லல் கதாத் ஃபீ ஜமாஅத்தின் சும்ம காத, யார் ஒருவர் காலை தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை தொழுது விட்டு அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செய்து ஹத்தா தத்லிய ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருந்து கொண்டு சும்ம ஸல்லா ரக்காத்தேன், பிறகு 2 ரக்காத் தொழுகிறார், துஹாவுடைய 2 ரக்காத் அப்படி தொழுதாங்க சொன்னா கானத் லஹு கஅஜ்ரில் ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின், அவர் ஹஜ்ஜு மற்றும் உம்ரா செய்த கூலி கிடைக்கும். இன்னொரு அறிவிப்புல தாமத்தின் தாம பரிபூர்ணமாக கிடைக்கும் என்கிற ஒரு செய்தி திர்மிதி என்கிற ஹதீஸ் நூலில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்தவரையிலும் இது ஒரு சாரார் அறிஞர்கள் சஹி என்று சொல்கிறார்கள். ஆனால் இது ஒரு பலவீனமான ஹதீஸ். இந்த ஹதீஸ்ல பலவீனம் இருக்கிற காரணத்தினால் இதோடைய நன்மை நாம் என்ன செய்ய முடியாது, ஊர்ஜிதமா கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்தில் ஒருத்தர் இந்த அமலை செய்யலாமா, இந்த அமலை ஃபஜர் தொழுது முடித்து அதே இடத்தில் அமர்ந்து கொண்டு திக்ரு தஸ்பீகளை செய்து கொண்டு அதே போன்று துஹாவுடைய நேரம் வந்ததற்கு பிறகு 2 ரக்காத் தொழுகிறது என்கிற அமலை செய்யலாமா? தாராளமா செய்வதற்கு அனுமதி உண்டு. அந்த அமலுக்கு இந்த கூலி கிடைக்குமா என்பதில் மட்டும்தான் என்ன இருக்கு, கருத்து வேறுபாடு இருக்கிறது. அமலை பொறுத்தவரையில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படி ஒரு அமல் சுன்னாவில் உறுதியான விஷயம். தாராளமா நம்ம நினைச்சலாம், வழக்கமாவே அதை கடைபிடிக்கலாம், அது அனுமதிக்கப்பட்ட விஷயம். சரிங்களா? துஹா என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. துஹா, இஷ்ராக்கு, அவ்வாபீன் எல்லாமே ஒரே தொழுகைதான், பேரு தான் வேற வேற. இஷ்ராக் என்று சொன்னால் அஷ்ரக்கா அப்படின்னா சூரியன் உதித்தது என்று அர்த்தம். அஷ்ரக்கத்தி ஷம்சுன்னா சூரியன் உதித்தது. துஹா என்றால் முற்பகல், பகலுக்கு முந்திய நேரம், அதாவது உச்சி இருக்கு இல்லையா, அதற்கு முன்னாடி இருந்து கொண்டிருக்கிற நேரத்துக்கு தான் முற்பகல் துஹா என்று சொல்லுவாங்க. அவ்வாபீன் என்று சொன்னாலும் காலையில அந்த ஒட்டகம் குதிரை போன்ற பிராணிகள் என்ன செய்யுது, சூரியனுடைய வெளிச்சம் பட்டு வெயில் பட்டு அந்த இடம் சூடாகி அதற்கு அப்புறம் எழுந்து இருக்கக்கூடிய அந்த நேரத்திற்கு சொல்லக்கூடிய வார்த்தை. இப்ப இதனால தொழுகை என்பது எல்லாம் ஒண்ணுதான், பேரு தான் வேற வேற.